நான் உங்கள் பாலா சார். வணக்கம். நம்ம அகாடமி சீரியஸில் இப்போ வந்து ஒரு சீரியஸ் பிளாக் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஏன்னா 10th 12th முடிச்ச பிறகு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் கண்டினியூஸ் வந்து நம்ம இதை போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது 12th முடித்தோடனே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த காலகட்டத்தில் நம்ம ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் அரசியல் வந்து ரொம்பவே உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மடேஸ் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட விளைவா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, அரசியல்ல இளைஞர்கள் வர்ற ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் மூலமா உள்ளக்க வரணும். கண்டிப்பா பொலிட்டிக்கல் சயின்ஸ் கத்துக்கிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்ற ஜென்சி இளைஞர்கள் வந்து அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அரசியல் நாகரிகம் என்ன, அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ள வரணும். அதனால அதை பத்தி படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு. அதை நம்ம எடுக்கிற குரூப் என்ன அப்படின்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்னன்ஸ். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் அதில் உள்ள எல்லா விஷயம், ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும், அதை எந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும், என்ன மாதிரி திட்டங்கள் வந்தால் நல்லா இருக்கும், மக்களோட தேவைகள் என்ன, ஒரு பாப்புலேஷன் எப்படி க்ரோ ஆகுது, அந்த பாப்புலேஷனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணும், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணும், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை வந்து சொல்லி கொடுக்கறது தான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பின்ன யூபிஎஸ்சியோ இல்லை குரூப் 1 நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடுல எழுதக்கூடியது தான் டிஎன்பிஎஸ்சி. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கோ நம்ம போறதுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆர் டிஸ்டிங்ஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணி கொண்டு போறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தா ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ இல்லை இங்க பார்த்தீங்கன்னா சப் கலெக்டருக்கோ வேற எதுக்கோ நம்ம எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பேசிஸ் ஆஃப் டேட்டா. இப்போ டேட்டா வச்சு இப்போ நம்ம இருக்கிற சிஎம் விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஜெயிச்சார் அப்படின்னா டாக்டிக்ஸ், அதாவது மக்களை எந்த மாதிரி டாக்டிக்ஸ்ல அணுகலாம், சரியா, பாசிட்டிவ் வைப் அண்ட் நெகட்டிவ் வைப் ரெண்டுமே உண்டு ஒரு இதுல. அப்போ ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகேஷன் இருக்கணும், நெகட்டிவ் நெகேஷன் இருக்கணும். இந்த 2 நெகேஷன் வச்சு அவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணி மக்களை வந்து எப்படி கேம்பெயின் பண்ணணும், அந்த கேம்பெயின் பண்ணி எப்படி அவங்களோட ஸ்பீச், நம்மளோட ஸ்பீச்சுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓட்டா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இன்றைய வந்து இளைஞர்களுக்கு புதுசா அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு மிக வலிமையான ஒரு ஆயுதமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து எவ்வளோ தெளிவாக படிக்கிறோமோ நாளைக்கு நம்மளே வந்து பல அரசியல் ஜாமான்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன மாதிரி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி பண்ணலாம், எலெக்ஷன் கேம்பெயினில் எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கலெக்டர், சப் கலெக்டர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கேட்டகரி ரேஞ்சில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வந்தால் ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனில் வந்து ஒரு முக்கியமான இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் எங்கெங்க என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்க ஒரு உத்வேகம்னா ஒரு நல்ல விஷயங்களை எப்படி அதை வந்து நம்ம அதை வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து சப்போர்ட்டிவா மாத்தலாம், அந்த ஃபியூச்சர் சப்போர்ட்டிவால மக்களுக்கு நம்ம என்ன பயன் பண்ண போறோம். இங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் மட்டும் நினைச்சா வந்து இந்த அரசாங்கத்தையும் இந்த மக்களையும் மாற்ற முடியாது, அரசு ஊழியர்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசு ஊழியர்கள் அப்படிங்கும்போது வந்து ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி வைக்கிறது வந்து இந்த என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல உள்ளவங்க தான். ஸோ இந்த ஐஏஎஸ் மட்டும் தான் என்னதுன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை வந்து ஆட்டி வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல உள்ளவங்க வந்து ஒரு அரசியலுக்கு வந்தாலோ ஒரு அரசு அமைப்பு கொண்டு வந்தாலோ அவங்களுக்கான ஐடியாஸ் வந்து
சத்தியமா கிடைக்கும். ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் போறோம் அப்படின்னா, இப்போ இந்த கிரவுண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த கிரவுண்ட் அமைக்கணும் அப்படின்னா, அதுக்கு கரெக்டான இன்ஜினியர்ஸ் வேணும். அதே மாதிரியே ஒரு நாட்டை நான் சிறப்பித்து கொண்டு போகணும், ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னா, ஒரு பிரில்லியண்டா யோசிக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்ல அந்த போஸ்டிங்ல வரணும். ஸோ ஒரு அரசியல்வாதிங்கிறது எப்படி இருக்கணும்னா, படிச்ச அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிச்ச ஒரு அரசியல்வாதியோ வந்தா மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமைய நம்ம அவங்களாலதான் கிளியரா யோசிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வரலாம், இந்த இடத்துல இந்த திட்டம் வந்தா நல்லா இருக்கும், இந்த மக்களுக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு போனா இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம படிக்காத மேதை காமராஜர் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு குருவா எடுத்துக்கலாம். 30-40 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி தேவைகள் எப்படி இருக்கும்னு நினைச்சு அன்னைக்கு டேம கட்டினார். அதே காலகட்டம் தான் இப்பவும் இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன டேம், குட்டி குட்டி தடுப்பணைகள் கட்டினா இப்போதைக்கு நம்ம நாட்டில் உள்ள தண்ணி பஞ்சாயத்தை நீக்க முடியும். அதை எந்த அரசாங்கமும் செய்யுதோ அதுதான் பவர்ஃபுல் அரசாங்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யாரு அந்த அரசியல்வாதிகள் சொல்லிடுப்பா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவங்க கீழே இருக்க செக்ரட்டரி அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்குற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இந்த துறைகளை கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ வருங்காலத்துல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸை எடுக்கிறது ஜென்சி இளைஞர்களுக்கு மிக பொருத்தமா இருக்கும். அவங்களாம் அரசியல் படிச்சு அரசியல்வாதியாவோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்லயோ நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு எங்க ஆண்ட் அகாடமி சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.